வெல்கம் டு அவர் சேனல் ஏகே ராமர்ஸ் எமோஷனல் எஜுகேஷன் அகாடமி. இந்த சம்மர் வெக்கேஷன் இதில் பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது பார்த்தோன்னா பேரண்ட்ஸ். இந்த பேரண்ட்ஸுக்கு இப்போ இருக்கிற ஒரு சம்மர் வெக்கேஷனில் ரொம்ப ஒரு சவாலாகவே இருக்குது. எந்த ஃபீல்டுன்னு பார்த்தோன்னா தங்களுடைய குழந்தைங்களை, எஸ்பெஷலி டீன்ஸ், ஒரு சரியான முறையில் அவங்கள ஒரு ரெகுலேட் பண்ண முடியாமல் ஒவ்வொரு விஷயத்திலையுமே நம்ம ஏதோ ஒரு டிப்ரெஷன்லேயே இந்த வெக்கேஷன் வந்து போயிட்டே இருக்கும். அது இப்போ இன்னும் கூட ஒரு ஷார்ட்டா சொல்லப்போனா ஒரு பேரண்டிங்கோட டிப்ஸ் வந்து நமக்கு பாதி நேரத்தில நம்மளே நம்ம அறியாமலேயே ஒரு சின்ன ஒரு கான்ஃப்ளிக்ட் நம்ம. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன் அந்த குழந்தைகளும் பேச்சு கேட்க மாட்டாங்க. அவங்களோட அந்த எமோஷனல் ரெகுலேஷன் சரியா நம்ம நினைச்ச மாதிரி அதுவும் அந்த குழந்தைகிட்டயும் அவங்ககிட்ட அத நம்ம பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது, இது எல்லாத்தையும் விட ஒரு சவாலான ஒரு விஷயம். இப்ப இருக்கிற அருவும் இந்த ஜெனரேஷன்ல நாம பார்க்கக்கூடிய ஒரு சவாலான விஷயம் என்ன பார்த்தோன்னா, இன்டர்நெட் அடிக்ஷன் டிஸார்டர்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்டர்நெட் அடிக்ஷன் டிஸார்டர் அப்படிங்கிறது, இத பத்தி நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். பை த வே ஐ அம் ஆனந்த்குமார், எமோஷனல் மாஸ்டரி கோச். நீங்க உங்க குழந்தைகள இந்த இன்டர்நெட் அடிக்ஷன் இந்த டிஸார்டர்ல உங்களால கட்டுப்படுத்த முடியல, உங்களால சரியா ரெகுலேட் பண்ண முடியல அப்படின்னா, இது நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்காக. குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல ஃபிரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து எப்படி வந்து நம்மளுடைய அந்த ஸ்க்ரீன் டைம் எப்படி நம்ம ரெகுலேட் பண்ணணும்? எந்தெந்த விஷயத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் நம்ம குடுக்கணும், பிரியாரிட்டி குடுக்கணும்? எப்படி வந்து ஒரு இன்டர்நெட் இந்த அடிக்ஷன் டிஸார்டர்லேருந்து நம்ம வெளியில வரணுங்கிறதுக்காக, ஒரு அவேர்னஸ் வீடியோவ நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. இதில நம்ம பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம குழந்தைகள்ட்ட வந்து நம்ம சொல்லும்போது, ஒரு விஷயத்த வந்து நெகட்டிவ்ன்னு தெரியுது. அத வந்து இத வந்து செய்ய வேணாம், செய்ய வேணாம்னு சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனா, அது எப்படி செய்யணுங்கிறத நம்ம நெறைய பேரண்ட்ஸ் நம்மளால சொல்ல தெரியல. அது நமக்கும் தெரியலங்கிறது உண்மை. எக்ஸாம் எழுதிட்டு வெக்கேஷன்ல இருப்பாங்க. அதேபோல ஒரு 11த் ஸ்டாண்டர்ட், ஒரு 9த் ஸ்டாண்டர்ட் இந்த பசங்க இருக்கும்போது, இப்போ அவங்க வந்து நெறையா எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு நம்மளுடைய மொபைல்ல வந்து அவங்க ஒரு ஃபுல் என்கேஜ்டா இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில நம்ம மொபைல வந்து நீங்க அடிக்கடி யூஸ் பண்ண வேணாம்னு நம்ம சொல்றோம். ஆனா, அத வந்து அவன் செய்யாம இருக்கிறதுக்கான அந்த வழிமுறைகள் என்ன மாரி ஒரு ஒரு ஸ்டெப்ஸ் அவனுக்கு வந்து சொல்லிக் குடுத்தேன்னா, அவன் நெக்ஸ்ட்ல இருந்து நம்ம பேச்சை மீறி அவன் வந்து தொடாம இருப்பான். எப்படி அவனுடைய ஸ்க்ரீன் டைம் அவனால ஒரு செல்ஃப் ரெகுலேட்டா மினிமைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நம்ம நெறைய பேரண்ட்ஸ் வந்து நமக்கு தெரியல. ஸோ அதனால நம்ம வந்து செய்ய வேணான்னு சொல்றோம். ஆனா அவங்க அததான் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாரி ஒரு விஷயத்துல எப்படி நாம அத வந்து நம்ம இந்த ஒரு விஷயத்தில குழந்தைகள் ஏன்னா இதோட எஃபெக்ட் வந்து பார்த்தோன்னா, நெறைய சர்வே பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே டேஞ்சரா இருக்கு. ஏன்னா டோட்டலா நம்மளுடைய மென்டல் ஹெல்த் ஆகட்டும், பிசிக்கல் ஹெல்த் ஆகட்டும், நம்முடைய இன்டலெக்சுவல் டெவலப்மென்ட் ஆகட்டும், எல்லாமே டோட்டல் ஈவன் நம்மளுடைய ஐ சைட்ல இருந்து நம்மளுடைய பிரெயினோட மூவ்மென்ட், நம்முடைய ஹார்மோன் செக்ரீஷன் எல்லாமே இது வந்து ரொம்பவே குழந்தைகளை பாதிக்க நமக்கு தெரியுது. இருந்தாலும் அவங்க நம்ம பேச்ச ஃபாலோ பண்ற மாதிரி இல்ல. நமக்கும் அது சரியா சொல்ல தெரியல. இல்லையா? இதுதான் ட்ரூ. இப்போ இத வந்து நம்ம எப்படி நம்ம குழந்தைகள கொண்டு நம்ம ஒரு ப்ராப்ளம் சொல்றதுக்கு முன்னாடி, எதனால அந்த ப்ராப்ளம் நடந்தது? எதனால வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் அரைஸ் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஸோ இது நம்ம பசங்க ஏன் வந்து மொபைல் வந்து ஏன் அடிக்ஷன் யூஸ் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது ஒரு ஒரு 7 ரீசன் நம்ம பார்க்கலாம். இந்த ரீசன்ஸ் வந்து உங்க குழந்தைகளுக்கு இருந்தா, அந்த ரீசன்ல இருந்து எப்படி வந்து நம்ம அவள வெளியில கொண்டு வர ஈஸியா பார்த்துட்டேன்னா, அங்கேயே ப்ராப்ளம் வந்து சால்வ். அங்கேயே ஆன்ஸர் வந்து நமக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம குழந்தைங்க வந்து ஏன் வந்து மொபைல்ல வந்து ரொம்ப அடிக்ஷனா போறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் தே நீட் சோசியல் கனெக்ஷன். ஆமாங்க ஃபிரெண்ட்ஸ். இதுதான் டோட்டல் 100% நம்ம எடுத்துக்கலாம். அதாவது அவங்க இப்ப வந்து சம்மர்ல வீட்ல இருப்பாங்க. அவங்களோட பியர் குரூப் இருக்குது. அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்குது. எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க? வெளியிலே போறதுக்கு நம்மளுடைய இந்த வெக்கேஷன் இந்த கிளைமேட் ஒத்துக்கிறது இல்ல. இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு சைடுல இருப்பாங்க. அவங்க கூட கான்டாக்ட் பண்றாங்க. இப்ப நம்ம வந்து நம்மளுடைய ஒர்க்ல எப்படி ஆக்டிவிட்டியா என்கேஜ் நம்ம இருக்கிறோமோ, அதே மாரி அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்ல அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட தே வாண்ட் டூ கனெக்ட். இப்போ அந்த மாரி இருக்கும்போது எப்படி பண்ணுவாங்க? ஆன்லைன்ல கனெக்ட் பண்ண முடியும். எய்தர் பை த ஃபோன் இல்ல வேற மீடியால தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சோசியல் கனெக்ஷன் பிட்வீன் their ஃபிரெண்ட்ஸ் இருக்குதுன்றது அவங்க ரொம்ப யூஸ் பண்றாங்க. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன் நம்ம எடுத்துக்கலாம். செகண்ட் ரீசன் பார்க்கும்போது,
அவங்கள வந்து மிஸ் பண்றாங்க இல்லையா? இப்ப அவங்களோட அத்தன வருஷம் ஒரு 9த் ஒரு ஏற்கனவே 10 வருஷமா படிச்சிருப்பாங்க கூட. இல்ல ஒரு 30 அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அவங்க மிஸ் பண்றாங்க. ஸோ இது என்னன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படிங்கிறாங்க. இது வந்து இந்த சைக்காலஜிக்கல் பார்க்கும்போது ஃபோமோ எஃப்ஓஎம்ஓ அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாரி ஒரு மிஸ்ஸிங் அவுட்ட வந்து எப்படி வந்து அவங்க ஈடுகட்டுறாங்க அப்படின்னா, எய்தர் பை கால் பண்றதோ, இல்ல அவங்கள ஒரு வீடியோ கால் கூட பேசுறதோ, இந்த மாரி ஒரு விஷயத்துல தான் அவங்க வந்து அவங்களே ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தே நீட் சோசியல் கனெக்ஷன். இது எப்படி நம்ம சொல்லிக் குடுக்குறோங்கிறத நம்ம நெக்ஸ்ட் செக்மென்ட்ல ஒன் பை பார்த்துட்டு வரலாம். அதேபோல செகண்ட் ரீசன் என்னன்னு பார்க்கும்போது, அவங்க இப்ப வீட்ல இருப்பாங்க வித்தின் 4 வால்ஸ். அதில ஏகப்பட்ட அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் நம்ம குடுக்குறோம். அவங்க வந்து ஸ்கூல்லயே குடுத்துருப்பாங்க. இல்ல அவங்களுக்கு பெர்சனலா ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். எய்தர் பை ஃப்ரம் த பேரன்ட்ஸ் வந்து ஒரு ஆக்டிவிட்டி குடுப்பாங்க. அந்த ரிலேஷன் சைடு குடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இங்கிருந்து இந்த எமோஷனலா எஸ்கேப் பண்ண பார்க்குறாங்க. தே ஆர் ட்ரைங் டூ எஸ்கேப் ஃப்ரம் தியர் எமோஷனல் பேபி. என்னன்னா, ஒரு அகாடமிக் பிரஷர் இருக்கலாம். ஏன்னா அசைன்மென்ட் குடுத்துருப்பாங்க. அந்த அசைன்மென்ட் வந்து அவங்களால கரெக்ட்டா அத ஃபாலோ பண்ண முடியாம, நம்ம ஒரு ஒரு அன்னெசரி டைம்ல வந்து அவங்க எழுதுற மாரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தா ஒரு ஆங்ஸைட்டி, பிரஷர். ஸோ இதெல்லாமே என்ன வருதுன்னா, அந்த எமோஷனல் எஸ்கேப் ஆகுறதுக்காக அவங்க இம்மீடியட்டா இந்த மொபைல் மூலம் வந்து அவங்களோட ஒரே அவுட்லெட் என்ன அப்டின்னா, மொபைல்ல வந்து கொண்டு போவாங்க. அப்புறம் ஒரு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் இதுதான் ரொம்பவே நம்ம பார்க்குறது உண்மை. அதாவது எப்பவுமே இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எப்படின்னா, ஒரு குயிக் ப்ளஷர் வரணும். இப்ப ஈவன் கூட நம்ம இது மார்ஷ்மெலோ அந்த டெஸ்ட்ட நம்ம பார்த்துருக்கிறோம். இது வந்து அவங்க அவங்க குடுக்குறாங்க. அதில வந்து குரூப் ஆஃப் பசங்கள வந்து பிரிக்கிறாங்க. அதில அந்த லட்டு அந்த மார்ஷ்மெலோங்கிறது ஒரு விதமான ஒரு ஸ்வீட். அத வந்து குடுக்குறாங்க. குடுத்துட்டு என்ன சொல்றாங்க அவங்க, அந்த எக்ஸ்பெர்ட் அந்த ரிசர்ச் என்ன சொல்லுவாங்கன்னா, "இத வந்து நீங்க கையில வச்சுருங்க. ஆனா நீங்க சாப்பிடக்கூடாது. சாப்பிடாம இருந்தேன்னா உங்களுக்கு இத விட இன்னொரு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 2 குடுப்பேன்" அப்படிங்குவாங்க. ஆனா எல்லாருக்கும் கையில ஒண்ணு குடுத்தாச்சு. அதில பாதி பேர் என்ன பண்ணிருவாங்க, ஏறக்குறைய ஒரு 80% பீப்பிள் அந்த 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 ரிசர்ச் வந்து இருக்கிறவங்க, அத இம்மீடியட்டா கையில கிடைச்ச உடனே கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க. பார்த்தோம்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இம்மீடியட்டா சாப்ட்டுருவாங்க. ரிமைனிங் இருக்கிற பசங்க ஒரு 20% இருப்பாங்க. அவங்கள வந்து ஃபாலோ பண்றாங்க ஃபியூச்சர்ல. அப்போ எந்த பசங்க யார் வந்து அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் போகாம, அந்த மார்ஷ்மெலோ வந்து இவங்க அந்த ஆர்டர் குடுக்குற வரைக்கும் சாப்பிடாம இருந்திருக்காங்களோ, அவங்க லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ஒரு ஹை ஒரு பவர்ல வந்து அச்சீவ்மென்ட் ஆகுறதுக்கு இவங்க வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஆனா நம்ம மைண்ட் வந்து என்ன சொல்லணும்னா, ஒரு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் இம்மீடியட்டா நமக்கு எல்லாமே வேணும். இம்மீடியேட் பிளஷர் வேணும். ஸோ இந்த மாரி நெனச்சிட்டு இருக்கும்போது, நம்ம குழந்தைகளுக்கும் அந்த இம்மீடியேட் ப்ரெஷர் எங்க 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 கிடைக்குது அப்டின்னா, இப்ப நம்ம ஒரு புக்ல வந்து படிக்க சொல்லுவோம். ஒரு பேப்பர் புக் நம்ம படிக்க சொல்லும்போது, அத படிச்சு அதில இருக்கிற விஷயத்த வந்து அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதே எமோஷன் வந்து அவன் வந்து ஃபீல் பண்ணி, அத ஒரு தாட்டா கன்வெர்ட் பண்ணி, அத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிரெயினுக்கு குடுத்து, பிரெயின் வந்து அத விசுவலைஸ் பண்ணி, அப்புறம் அது மூலமா ஒரு ஹேப்பி ஒரு ப்ளஷர் வந்து அவன் வந்து என்ஜாய் பண்றதுக்கு பதிலா, ஒரு மொபைல்ல வந்து சின்ன ஒரு சீன், ஒரு சின்ன ஒரு அந்த விஷன் வந்து அவன வந்து அந்த மொபைல்ல வர அந்த டோபமைன் வந்து அது கிரியேட் பண்ணிரும். ஸோ இந்த மாரி இருக்கும்போது, அவங்க இன்ஸ்டன்ட் ப்ளஷர் வந்து அவங்க வந்து குவிக்கிறாங்க. அந்த குயிக் ப்ளஷருக்காகவே அவங்க பாதி வந்து மொபைல்ல பார்க்குறாங்க. அடுத்தது பார்க்கும்போது, எப்பவுமே நம்மளுடைய பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எப்பவுமே ஆஃப்லைன்ல வந்து அந்த அளவுக்கு நம்ம குடுக்குறது இல்ல இல்லையா? ஸோ அதனால அதோட போர்டம்லயும் இவங்க வந்து இது எடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தோன்னா, இப்ப இருக்கிற இதில வந்து இந்த கேமிங் அடிக்ஷன் இதுதான் ரொம்ப முக்கியமானதா நம்ம பார்க்கலாம். அதாவது அந்த கேமிங் அடிக்ஷன் வந்து ஒவ்வொரு பிக்சல்ஸ் ஒரு ஈச் அண்ட் எவ்வரி செகண்ட்ஸ்க்கு வந்து அவ்வளோ பிக்சல் வந்து அங்க வந்து அது வந்து ஜெனரேட் ஆயிட்டு இருக்கும்போது, இது என்ன ஆகுதுன்னா, அவங்களோட பிரெயின் வந்து ரொம்பவே ஸ்டிமுலேட் பண்ணுது. இந்த கேமிங் அடிக்ஷனும் இட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் டூ கோ பிஹைண்ட் த மொபைல். பார்க்குறது என்ன அப்டின்னா, இது வந்து அவங்க வந்து ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம். இது வந்து என்னன்னா, அவங்களுக்கு வந்து ஓ! என்னால வந்து இந்த வேலைய ஒரு ஆஃப்லைன்ல வந்து செய்ய முடியும். இந்த விஷயத்துல போய் என்னால ஒரு அக்காம்ப்ளிஷ் பண்ண முடியும். இந்த மாரி ஒரு விஷயத்த வந்து அவங்க ஒரு பாசிட்டிவா நினைக்காம, ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கும்போது, அதிலிருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மொபைல்ல வந்து போயிருவாங்க. நம்ம ஏதாவது ஒர்க் குடுத்தா கூட, இல்லப்பா நான் இது கொஞ்ச நேரம் இது கேம் விளையாடிட்டு வர்றேன். இல்ல கொஞ்ச நேரம் நான் வந்து இருந்து மொபைல் யூஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு, அவங்களோடலிருந்து அவங்களோட அந்த லோ செல்ஃப் எஸ்டீம் மறைக்கிறதுக்கு வேண்டியே, இந்த மொபைல் வந்து ரொம்ப மேக்ஸிமம் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தோன்னா, மெயின் இதில இந்த 7த் பாயிண்ட் பார்க்கும்போது, பேரண்ட் பேரண்ட் சைட்லயும் நெறைய நம்ம தெரியாமலேயே நம்ம அவங்கள வந்து ஒரு நம்ம நம்ம ஒரு இம்பாக்ட் பண்றோம். இது மேக்ஸிமம் வந்து குழந்தைகள வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணும் போது, ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து சரி இந்த விஷயத்துல நம்ம அவங்கள ஒண்ணுமே கண்டுக்காம நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேற ஒரு அவுட்லெட் ஒண்ணுமே இல்ல. நிச்சயமா மொபைல் ஃபோன் தான் போறாங்க. இல்ல இன்னொரு டைம்ல வந்து பார்க்கும்போது, நம்மளே பேரண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளே கொஞ்சம் ஓவர் யூசேஜ் நம்மளுக்கு வந்து நம்மளோட ஸ்க்ரீன் டைமையோ, நம்மளோட மொபைலையோ நம்ம வந்து கொஞ்சம் ஓவர் யூசேஜ் பண்ணும்போது, குழந்தை என்ன பண்ணா, அதையும் ஒரு அட்வான்டேஜா எடுத்துட்டு, அதையும் அவங்களே ஃபாலோ பண்ணுவாங்க.
ஏன்னா, இப்போ இது வந்து பேரண்ட் சைட்லயும் நம்ம எந்த நேரத்தில ஸ்க்ரீன் டைம்ல வந்து நம்ம பண்ணுச்சோ, அதுக்கு ஒரு லிமிட்டடா நம்ம வைக்கும்போது, அப்ப நம்ம பசங்களும் அத நம்ம ஃபாலோ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே டைம்ல பார்க்கும்போது, முக்கியமானது வந்து நான் இந்த டைம் மேனேஜ்மென்ட். இந்த மாரி பசங்களுக்கு நீங்க பார்க்கும்போது, அவங்களுக்கு வந்து டைமோட வேல்யூ வந்து அவங்களுக்கு தெரியாம இருக்கும். இந்த புவர் டைம் மேனேஜ்மென்ட். ஸோ, ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு டைம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த ஸ்க்ரீன் டைம்ல இதுவரைக்கும் போதும். நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படி இப்படி அடுத்த வொர்க்குக்கு வந்து என்னன்னா, அப்படி ஷிஃப்ட் ஆயிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப புவரா அந்த குழந்தைகிட்ட இல்லாம இருக்கும்போது, நிச்சயமா இந்த மொபைல்ல வந்து ஏகப்பட்ட அங்க வந்து ஒரு லேக் ஆஃப் பவுண்டரீஸ் அங்க இருக்கும். ஒரு டைம் வந்து செட் பண்ண தெரியாது. டைம் லிமிட்டேஷன் வந்து என்னன்னு தெரியாது. ஸோ இதுவும் அவங்களுக்கு மொபைல் அடிக்ஷனுக்கு ரொம்பவே ரொம்ப காரணமா இருக்குது. ஸோ இந்த ஒரு 7 பாயிண்ட்ஸ் இதனால தான் குழந்தைங்க வந்து மேக்ஸிமம் வந்து மொபைல் ஃபோன்ல வந்து அடிக்ஷன் ஆகுறதுக்கு காரணமா இருக்குது. சரி இப்போ இத பார்த்துட்டோம். இப்போ இதோட அந்த சொல்யூஷன் வேணும் இல்லையா? இது எப்படி நாம எடுத்துட்டு போலாம்? எப்படி வந்து உங்க வீட்ல குழந்தைங்க 12 வருஷத்திலிருந்து 17 வருஷத்துக்குள்ள 12 இயர்ஸ் to 17 இயர்ஸ் இருந்தேன்னா we are going to conduct a special summer camp especially for 4 days either be online just 1 hour per day. So in the classல we are going to conduct especially about the awareness of social media and especially about the how to overcome the internet addiction disorder and also soft skills training and also with the combo of எமோஷனல் ரெகுலேஷன் ஸ்கில்ஸ். ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு அஃபோர்டபுளாக டைமில் வந்து வி ஆர் பார்த்தோன்னா 14 to 17 இந்த 4 days நம்ம இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ ஆஃப்டர் தட் வந்து தென் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் வி கேன் கோ ஃபார் கண்டினியூஸ் நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை 3 days 4 days கிளாஸில் உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு போகுது அப்படின்னா தென் யூ கேன் அவாய்ட் அப் வித் 4 day classes. ஸோ இதோட எப்படி ஹவு டு ஜாயின் அப்படின்னா நம்மளுடைய இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தெர் இஸ் எ லிங்க் ஃபார் வாட்ஸ்அப் குரூப். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ தென் அண்ட் தெர் வி ஆர் கெட்டிங் த கமெண்ட் அனௌன்ஸ்மெண்ட். அந்த ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே ஜூமில் தான் நடக்கும். எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எல்லாமே குழந்தைகளோட என்ன ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வந்து நல்ல ஒரு உருவாக்கலாம் அந்த எண்ணத்தோட நம்ம வந்து உருவாக்குறோம். அப் டு தட் தேங்க்யூ. ஆனந்த்குமார். See you again.